அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ துதிக்கிறோம் 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 அப்பா ஆண்டவரே. மகிமை செலுத்துறோம் மகிமை செலுத்துறோம் மகிமை செலுத்துறோம் அப்பா ஆண்டவரே. ஓ ஹalleluya 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 அப்பா. துதிக்கிறோம் 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 உயர்த்துகிறோம் 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 ராஜாண்டவரே. இந்த ஆராதனை கர்த்தர் எங்களை தகுதிப்படுத்துவீராக ராஜாண்டவரே. கர்த்தாவே, இந்த ஆராதனை கர்த்தர் எங்களை தகுதிப்படுத்துவீராக. எங்கள் சிந்தைகளை கர்த்தர் தகுதிப்படுத்துவீராக. எங்கள் எண்ணங்களை கர்த்தர் தகுதிப்படுத்துவீராக ராஜாண்டவரே. ஓ ஆவி ஆத்மா சரீரத்தோடு ஆண்டவரே முழு மனதோடு ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக அப்பா. உதவி செய்வீராக ராஜாண்டவரே. உதவி செய்வீராக ராஜாண்டவரே. நாங்கள் வந்த வண்ணத்தோடு கடந்து போகாதபடிக்கா அப்பா ஆவியானவரே, இன்றைய காலை வேளையில் ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய பிரச்சனத்தை அனுபவிக்க வண்ணமாய் நாங்கள் கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. எங்களோடு பேசுங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமா மாற்றி தாங்கப்பா ஆண்டவரே. ஓ ஹalleluya 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 ஆண்டவரே. இந்த நாளில் உம்முடைய பிரச்சனத்தை நாங்கள் அனுபவிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவரே. எங்கள் சிந்தைகளை ஆண்டவரே ஓ ஹalleluya ஆண்டவரே இந்த சில மணி நேரம் அங்கு செல்லாதபடி ஆவியானவரே உம்மை நோக்கி பார்க்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. இந்த காலை வேளை எங்களுக்கு ஆசீர்வாதம் மாற்றி தாங்க ராஜா ஆண்டவரே. எங்களுக்கு உண்டானவை எல்லாவற்றையும் உம்முடைய கருத்தில் வைக்கிறோம் அப்பா. ரத்த கோட்டைகளாய் மூடி மறைத்திருங்க ராஜா ஆண்டவரே. இந்த நாளில் ஒரு வித்தியாசத்தை காண ஆண்டவரே. ஓ ஹalleluya 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 ஆண்டவரே. தொடக்க முதல் உம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா அப்பா. உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஓ உதவி செய்யுங்க. இதுவரை எங்களை நடத்தினீரே, அதுக்காக நன்றி செலுத்துறோம் ராஜா ஆண்டவரே. அப்பா உமக்கு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் மகிமை செலுத்துறோம் ராஜா ஆண்டவரே. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதம் மாற்றி தாங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க அப்பா. ஹalleluya ஆமென் ஹalleluya ஹோசன்னா 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 ஹalleluya ஹோசன்னா. விடுதலையோடு கேட்போமா? ஆவியானவரே இந்த காலை வேளையில எங்களோடு இடைப்படுவீராக ராஜா ஆண்டவரே. ஓ எஸ் லார்ட் ஆண்டவரே. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறவரே, இந்த காலை ஆண்டு முழுவதும் எங்களை கண்மணி போல் வழி நடத்தினீரே, அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா ஆண்டவரே. இந்த காலை வேளையில் ஆண்டவரே ஆவியானவரே எந்த நோக்கத்தோடு எங்களை ஒன்று கோட்டி சேர்த்திரப்பா, அந்த நோக்கம் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களுடைய பலத்தால் அல்ல ஆண்டவரே, எங்களுடைய படிப்பால் அல்ல, எங்களுடைய பணத்தால் அல்ல, எங்களுடைய ஆண்டவரே தாளந்தால் அல்ல ராஜா ஆண்டவரே. உடைய கிருபையின்படி இந்த காலை வேளையில கடந்து வந்திருக்கிறோம். ஆவியானவரே எங்களோடு பேசுவீராக, எங்களோடு இடைப்படுங்கப்பா. ஓ எஸ் லார்ட் ஆமென் ஹalleluya ஹோசன்னா ஹalleluya ஹோசன்னா. கேளுங்க, இது உங்களுடைய நேரம். ஆமென் ஹalleluya ஹோசன்னா ஹalleluya ஹோசன்னா ஆமென் ஹalleluya. கொஞ்ச நேரம் விடுதலையோடு இந்த காலை வேளையில ஓ அவர் செய்த நன்மைகளை நினைத்து ஆமென் ஹalleluya ஹோசன்னா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜாண்டவரே. சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்த தெய்வமே உம்மை துதிக்கிறோம் ராஜாண்டவரே. ஓ ஹalleluya அப்பா ஆமென் ஹalleluya ஹோசன்னா ஹalleluya ஹோசன்னா
கிறிஸ்துக்குள்ளாய் எங்களை வெற்றி சிறக்க செய்பவரே, உம்மை துதிக்கிறோம் ராஜாண்டவரே. எத்தனை முறை நாங்கள் இடறினாலும் ஆண்டவரே, அத்தனை முறை எங்களை தூக்கி எடுத்த தெய்வமே, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். அப்பா, இந்த கால வேளையில அப்பா ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. உம்முடைய ஆவி எங்கள் மேல் ஊற்றுவீராக ராஜாண்டவரே. நாங்கள் விடுதலை அடைய கர்த்தர் உதவி செய்வீராக. அப்பா, உலர்ந்து போன ஒவ்வொரு காரியங்களும் எங்களுடைய வாழ்க்கையில இந்த கால வேளையில உயிர் பெற கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. உலர்ந்து போன ஒவ்வொரு சூழ்நிலையும் ஆண்டவரே, உலர்ந்து போன ஜெப வாழ்க்கை ஆண்டவரே இந்த கால வேளையில உயிரடைய கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. ஹalleluya, ஹோசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே, மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, மரணத்தை ஜெயித்தவரே, ஓ எஸ் லார்ட், உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆமென். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். Amen. Hallelujah. Hosanna. Amen. Hallelujah. Hosanna. Amen. Hallelujah. Hosanna. Hallelujah. யாரும் வெறுமையா இருக்காதீங்க, அக்கம் பக்கத்தை பார்க்காதீங்க, கண்கள் அடைத்து கொஞ்ச நேரமாமே. ஹல்லேலூயா, ஹோசன்னா. ஆமென். ஹல்லேலூயா, ஹோசன்னா. ஹல்லேலூயா, ஹோசன்னா. எனக்கு நல்லவரா, நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. சொல்லுமா, எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. எனக்கு எஸ் லார்ட், எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. எனக்கு நல்லவரா, எனக்கு இந்த ஆண்டு முழுவதும் அப்பா எனக்கு நல்லவரா இந்த காலவில் நன்றி செலுத்துகிறோம். ஆமென். ரொம்ப நல்லவரா இருப்பவரே. இயேசுவே, இயேசுவே நீ நல்லவர். சத்தமாய் உங்களுடைய சத்தம் எழும்ப வேண்டும். இயேசுவே நீ நல்லவர். மறுபடியும் சொல்லுமா, இயேசுவே. ஆமென். இயேசுவே நீ நல்லவர். மறுபடியும் இயேசுவே, இயேசுவே நீ நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில், உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றி எனக்கு நல்லவரா. ஆமென். எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. உள்ளத்தினால திறந்து சொல்லும். ஆமென். எனக்கு இந்த ஆண்டு முழுவதும் நம்மளை வழி நடத்தினாரே, நம்ம தேடுகிற ஜெயத்தை தந்தாரே, தேடுகிற உயர்வை தந்தாரே, தேடுகிற நன்மையால் நம்மளை நிரப்பினாரே. எனக்கு நல்லவரா, எனக்கு நல்ல
விடாதீங்க, இது உங்களுடைய நேரம். கண்கள் அடைத்து கொஞ்ச நேரம். ஆமென் அப்பா. ரொம்ப நல்லவராய் இருப்பவர். ஓ எனக்கு நல்லவராய், எனக்கு எஸ் லார்ட். ஆமென். இதுவரை சுமந்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இதுவரை நடத்தின தேவனுக்காய் நிற்பவரே. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன். செய்த நன்மைகள் ஏராளமே. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன். ஆமென் அப்பா. செய்த நன்மைகள் ஏராளமே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ஓ எஸ் லார்ட். ஆமென். எனக்கு ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதும் ராஜாப்பா எந்த குறையில்லாதபடி ஆண்டவரே என்னை நடத்தி வந்தரே, அதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஓ எனக்கு நல்லவராய், எனக்கு உங்களுடைய இருதயம் பாடட்டும் இந்த காலை வேளையிலப்பா. எனக்கு நல்லவராய் இருந்தவரே உம்மை துதிக்கிறோம் ராஜாண்டவரே. தாழ்வில் என்னை நினைத்தவரே உம்மை துதிக்கிறோம் ராஜாண்டவரே. ஓ எனக்கு நல்லவராய், எனக்கு ஆமென். ரொம்ப நல்லவராய் இருப்பவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே. உம் கரங்கள் என் ஆதாரமே. சொல்லுமா, நீ நல்லவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே. உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே. உம் கரங்கள் என் ஆதாரமே. ஏந்தினி தாங்கினி உயர்த்தினி தப்புவித்தி. ஏந்தினி தாங்கினி உயர்த்தினி தப்புவித்தி. தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. ஆமென். தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. நீ நல்லவரே, நீ நல்லவரே, எஸ் லார்ட். ஆமென். உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, நீ நல்லவரே. ஓ எஸ் லார்ட். இந்த ஆண்டு முழுவதும் நல்லவராய் நன்றி அப்பா. ஆதாரமே. துவங்கினதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கினதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. ஆமென், ஆமென், ஆமென். தடைகள் வந்தாலும், ஓ எஸ் லார்ட், உம்முடைய தரிசனம் எங்களோட வாழ்க்கையில நிறைவேறும் அப்பா. தாமதமான
அது நன்மையாய் தடைகள் வந்தாலும் தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. கடைசியா சொல்லும் விவரிக்க முடியாத அதிசயம் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, நீ நல்லவரே, எஸ் சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. துவங்கினதை முடிப்பீரே, இறுதி வரை சத்தமாய். துவங்கினதை முடிப்பீரே, இறுதி வரை தடைகள் வந்தாலும் ஆமென், ஆமென். ஓ எஸ் லார்ட், தடைகள் வந்தாலும் ஆமென், ஹalleluya. கரங்களை தட்டி இந்த காலை வேளையில அவர் நம்ம இந்த ஆண்டு முழுவதும் நல்லவராக இருந்ததுக்காய், ஓ ஹalleluya, நடத்தி வந்த தேவனை உண்மையாய் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு அப்பா நீ செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவரே இந்த காலை வேளை நன்றி செலுத்த வந்திருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே இந்த ஆண்டு முழுவதும் எங்களை கண்மணி போல் பாதுகாத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே நீ கொடுத்த எல்லா தயவுக்காய், எல்லா உயர்வுக்காய், எல்லா மகிமைக்காய், கிருபைக்காய் இந்த காலை வேளையில உம்மை உயர்த்துகிறோம் அப்பா ஆண்டவரே. ஆமென், ஹalleluya, ஹalleluya. நீதிமொழிகள் 4:23 இப்படியே சொல்கிறது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று. ஆமென், ஹalleluya, ஹalleluya. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று. ஆமென், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இன்னொரு விஷயம், இந்த உலகத்தில் உள்ள தேவர்கள் எல்லாம் எப்படின்னாக்கி எல்லாரும் அவங்கள பார்க்க போவார்கள். எப்படின்னாக்கி நம்ம சவுதி அரேபியாவில் உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் போவாங்க. நம்ம ஊரில் இந்தியாவிலனா நிறைய ஸ்தலங்கள் இருக்குது, அங்கே நிறைய பேர் அங்கே போவாங்க கடவுளை பார்க்கறதுக்கு வேண்டி. ஆனால் நம்மளுடைய தேவன் எப்படிப்பட்டவர்னா நம்மளை பார்க்க வந்த தேவன். ஆமென், ஹalleluya. சிங்காசனத்தில் விட்டு இறங்கி நம்மளை பார்க்க வந்த தேவன், நம்மளை சேற்றிலிருந்து நம்மளை தூக்கி எடுத்த தெய்வம். ஆமென், ஹalleluya. அப்படிப்பட்ட தெய்வத்தை இந்த காலையில் நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம் ராஜா. ஹalleluya. கர்த்தர் நல்லவர், ஹalleluya. அவர் விடுதலை நாயகன். ஆமென், ஹalleluya. இந்த பாடல் வரிகள் எப்படி சொல்லுதுன்னா, அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார் என்று, என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், புது மனிதனாக என்னை மாற்றினார் என்று. ஆமென், ஹalleluya. அப்படிப்பட்ட உண்மையுள்ள தேவனை இந்த காலையில் நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் அவரை ஆராதிப்போம். ஆமென்.
விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் சந்தோஷமாய் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினமாடி ஆடி துதிப்பேன். நான் தினமாடி ஆடி துதிப்பேன். எங்கும் ஓடி ஓடி செல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி செல்லுவேன். என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை விடுதலை நாயகன் சந்தோஷமாய் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். விடுதலை விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்துக் கொண்டார். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்துக் கொண்டார். என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், என் பாவம் அனைத்தும் புது மனிதனாக மாற்றினார், புது மனிதனாக மாற்றினார். விடுதலை நாயகன் ஆமென். உற்சாகமாய் வெற்றியை தருகிறார், என்ன ஆனந்தம். விடுதலை விடுதலை நாயகன் ஆமென், வெற்றியை தருகிறார், ஆமென் ஆமென், எனக்குள்ளே இருக்கிறார். எஸ் லார்ட். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் ஆமென் என்னை சாத்தான் சாத்தானின் வலிமை வெல்லவே, சாத்தான் அதிகாரம் எனக்கு தந்தார், ஆமென் அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை விடுதலை நாயகன் இந்த காலவேளையிலே வெற்றியை தருகிறார், ஆமென் எனக்குள்ளே. விடுதலை விடுதலை நாயகன் ஆமென் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். செங்கடலை ஆமென் எரிகோவை எரிகோவை சுற்றி வருவேன், எக்காலம் ஊதி ஜெயிப்பேன். எஸ் லார்ட் எக்காலம். விடுதலை விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், ஆமென் ஆமென் ஆமென். சந்தோஷமா விடுதலை விடுதலை நாயகன் ஆமென் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே. ஓ எஸ் லார்ட். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். இந்த காலை வேளையிலே உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். அவன் கொண்டாடுவோம். எஸ் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம்.
வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா, ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். உன் நினைவா இருக்கின்றார், ஓடிவா என் மகனே. உன் நினைவா இருக்கின்றார், ஓடிவா என் மகளே. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், ஆமென். கொண்டாடுவோம், நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், ஆமென். கை தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா, இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமலா ஏக்கமலா இன்றே நிறைவேற்றுவார். எண்ணமலா ஏக்கமலா இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம், ஆமென். கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ஆமென். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து. ஆமென். கொண்டாடுவோம், நாம் பாடுவோம். வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். ஆமென், ஆமென். வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். பொழிந்திடும், பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும், ஆமென். விடாதீங்க, கேளுங்க. ஆவி அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று. மாம்சமான யாவர் மேலும், ஆமென், ஆவியை ஊற்றுவேன் என்று. மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. இந்த மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை. கேளுங்க, உங்களுடைய நேரம். கர்த்தர் உங்களை நிரப்புகிற நேரம், உங்களை நாவுகளை தொடுகிற நேரம், உங்களுடைய வாழ்க்கையில வாசல்கள் திறக்கிற நேரம். ஓ எஸ், இது உங்களுடைய நேரம். கண்கள் அடைத்து அப்பாவிடம் கேளுங்க. அப்பா, என்னை நிரப்புங்க, 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 நிரப்புங்க. நாவுகளை கர்த்தர் தொடுவீராக. அப்பா ஆண்டவரே, உலர்ந்து போன ஒவ்வொரு காரியமும் ஆண்டவரே இந்த காலை வேளையில உயிரிட கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஓ ஹalleluya, ஹalleluya. அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின். அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாரியான அங்க பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இங்கு பொழிந்திடுமே.
ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாரியாக அங்கு பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இங்கு பொழிந்திடுமே. என்னை அபிஷேகமே, என்னை அபிஷேகமே, என் தலையை நனைக்க, என் தலையை நனைக்க, ஆவியால் நிரப்புமே, ஆவியால் நிரப்புமே. பாத்திரம் வழிந்தோடும், பாத்திரம் வழிந்தோடும், நீச்சலால மூழ்கியே, நீச்சலால மூழ்கியே, நேசரம்பில் மகிழ, நேசரம்பில் மகிழ. அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம், எந்த நாவல் ஊற்றிடும், எந்த நாவல் தித்திடும். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி. கேளுங்க, இது உங்களுடைய நேரம், கர்த்தர் உங்களை நிரப்புகிற நேரம். எஸ், விடாதீங்க, கேளுங்க, கரங்களை தட்டி கண்களை மூடி. ஆமென். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. ஆமென், ஆமென். ஓ எஸ் ஆண்டவரே, நீ நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க, நிரப்புங்க. ஆமென், ஆமென். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. பின்மாரியாக இங்கு பொழிந்திடுமே. ஹalleluya, hallelujah. ரிகாரா பாபா 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 பாபா. ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஓ hallelujah, hallelujah, hallelujah. ஓ hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஓ hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவரே, சிந்தப்பட்ட இரத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என்னை மீட்டு கொண்ட ரத்தத்துக்காய் ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, அப்பா, துதிக்கிறோம், 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 மகிமை செலுத்துறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் மட்டும் இந்த இடத்துல மகிமைப்படுவீராக ராஜா. ஆண்டவரே, ஆமென். பாதை காட்டிடவே பூவில் வந்தீரே, சிலுவை சென்றவரே, நாடி வந்தேனே, சாவை வென்றவரே, உயிர் தெழுந்தவரே, உந்தன் நாமம். ஓ பாதை காட்டிடவே பூவில் வந்தீரே, சிலுவை சென்றவரே, நாடி வந்தேனே, சாவை வென்றவரே, உயிர் தெழுந்தவரே, உன்னன் நாமம். உண்மையாய் சொல்லுமா, உன்னன் நாமம் உயர்த்துவேன், உந்தன் உயர்த்துவேன். மறுபடியும் சொல்லுமாமே. பாதை காட்டிடவே பூவில் வந்தீரே, சிலுவை சுமந்தவரே, நாடி வந்தேனே, சாவை வென்றவரே, உயிர் தெழுந்தவரே, உந்தன் நாமம் உயர்த்துவேன், உந்தன் நாமம் உயர்த்துவேன். ஹல்லேலூயா, ஹோசன்னா, ஹல்லேலூயா, ஹோசன்னா. ஆமென். ஹல்லேலூயா, ஹோசன்னா. ஓ எஸ் லார்ட், ஆமென். ஹல்லேலூயா, ஹோசன்னா. ஹல்லேலூயா, விடுதலோடு. எஸ் லார்ட், உள்ளத்தினால நன்றி செலுத்துவோமா? கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை, இந்த ஆண்டு முழுவதும் நம்மை நடத்தினாரே. அப்பா, உம்மை துதிக்கிறோம். நல்ல சுகத்தை தந்தாரே, பலனை தந்தாரே, ஜீவனை தந்தாரே. ஓ ஹல்லேலூயா, ஹோசன்னா. ஹல்லேலூயா, ஹோசன்னா. We worship you, Jesus. Hallelujah. We praise your name. Hallelujah. Hosanna.
just the church this morning. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. I know who goes before me. I know who stands behind. The God of angel armies is always by my side. The one who reigns forever, he is a friend of mine. The God of angel armies is always. I know who goes before me. I know who stands behind. The God of angel armies is always by my side. The one who reigns forever. He is a friend of mine. Oh, the God of angel armies is always. Can we say together? I know who goes before me. I know who stands behind. The God of angel armies is always the one who reigns forever. He is a friend of mine. The God of angel armies is always by my side. Wherever you are, just raise your hand and say, Holy. Just the church this morning. Without any music, we say, Are you Lord God Almighty? Can we say, Holy Lord, Holy, Holy. Are you Lord God Almighty? Worthy is the Lamb. Yes, Lord. Worthy is the Lamb. Amen. I know who goes before me. I know who stands behind. The God of angel armies is always. Can we raise our hand and say, the one who reigns forever, he is a friend of mine. The God of angel armies is always by my side. I know who goes before me. I know who stands behind. The God of angel armies is always the one who reigns forever. He is a friend of mine. The God of angel armies is always by my side. Hallelujah. Praise the one who set me free. Hallelujah. Death has lost its grip on me. You have broken every chain. There's salvation in your Oh, Jesus Christ, my living hope. Hallelujah. Praise the one who set me free. Hallelujah. Death has lost its grip on me. You have broken every chain. There's salvation
Even as we are in this last and beautiful Sunday of this 2024, even as we are standing here as a family, it's just a reminder to everybody in this room, in this church, that Jesus has won the victory in your life. His blood has won the victory in your life. His love has conquered everything this morning time. And with that confidence, I would like you to just raise your hands wherever you are and say, Hallelujah. Praise the one who set me free. Hallelujah. Death has lost its hold. Oh, you have broken every chain. There's salvation in your name, Jesus Christ, my living. We say hallelujah. Praise the one who set me free. Hallelujah. Death has lost its grip on me. You have broken every chain. There's salvation in your Oh, name, Jesus Christ. we worship you, Lord. We say hallelujah, hallelujah. Come on and say hallelujah, 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 hallelujah. Over all the families, Lord Jesus, we say hallelujah, hallelujah. Let it be done in this place. Hallelujah, hallelujah, hallelujah. Oh, hallelujah, 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 hallelujah. We worship you, Jesus. We praise your name, God. All to Jesus I surrender. All to Him I freely. Can we say, I will ever love and trust you in your presence daily live. All to Jesus I surrender. All to Him I freely give. I will ever love and trusting in His presence daily. Can we say, I surrender? I surrender all. I surrender all in this place, Jesus. I surrender all to Thee, my blessed Savior. I surrender all. Before we finish this year, before we finish this weekend, come on, just one last time, the Church of God, raise your hand and say, I surrender all. I surrender all. Thank you, Jesus. Oh, we worship you, my Master.
Jesus. Thank you, my master. Thank you, my master. அன்பான தேவ சபையை வாய்களை திறந்து நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி தரும். இது வெறுமையான பாடல் அல்ல. We say I surrender. எத்தனை விதமாக அற்புத விதமாக He just carried you, He just lifted you, and He made you to come cross. His grace was there. He lifted you. எல்லாம் தகுதி இல்லாமல் இருந்த போதும் அவர் தகுதிப்படுத்தும்படியாக நம்மை தோள்களில் தூக்கி சுமந்து வந்து 12 மாதங்கள் கிருபையோடு இரக்கத்திலும் மன உருக்கத்திலும் நிறைந்தவர் எல்லாவற்றையும் மாற்றி நம்மை பலப்படுத்தினார். ஹல்லேலூயா. நன்றி உள்ள ஒரு இருதயத்தோடு ஆண்டவரே உம்முடைய கரத்தில் நான் என்னை தாழ்த்தி எல்லாவற்றையும் ஒப்படைக்கிறேன், என்னையே உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். Hallelujah. When we sing this song, I surrender, can you say that? I'm totally surrendering it to you, oh God. And I'm giving everything to you, oh God. My daddy, I'm just giving it to you. My loving father, I'm just giving everything to you, oh God. Lord, there were so many ups and downs when I walked, oh God. But Lord, Master, you gave me the strength to climb over. You gave me the strength to walk over. Your grace was always with me, oh God. Even though I walked through the valley of shadow of death, oh God. Lord, in the dark side of that also, Master, you never allowed me to be stumbled, oh God. என்னை தடுமாற்றம் இல்லாமல் நடத்துவதில் இருட்டான பாதைகளாக இருந்த கோவில் ஆண்டவரே தடுமாற்றம் இல்லாமல் என்னை பாதுகாத்துக் கொண்டீர். உடைய தூதர்களை நீர் அனுப்பினீர் ராஜா. என் கால்கள் இடறி போகாதவாறு ஆண்டவரே என்னை பாதுகாத்தீரே. நன்றி செலுத்துகிறேன். ஓ தெய்வமே, நன்றி செலுத்துகிறேன். நல்லவரே, வல்லவரே, நன்றி செலுத்துகிறேன். உங்கள் இருதயம் பாடட்டும் இந்த காலை வேளையில. நன்றியோடு நீங்க சொல்லுங்க ஹல்லேலூயா. உங்கள் இருதயம் பாடட்டும். பாடல் உன் இருதயத்தில் நன்றி பலிகள் பாடல்களாக வரட்டும் இந்த காலை வேளையில. ஒரு சில வினாடிகள் இந்த ஆராதனை முடிவதற்கு முன்பாக திரும்பி பாருங்க. 1 வருஷ காலங்கள் அப்பா எத்தனையோ பேர் இல்லாத ஸ்லாக்கியம் இந்த கால வேளையில ஆண்டவரே நீதியும் தேவன் அப்பா எங்களை காத்து கொண்ட தேவன் அப்பா நீரப்பா ஆண்டவரே தப்பு வைத்தீர். எவ்வளோ காரியங்களுக்கு எங்களை தப்பு வைத்தப்பா ஆண்டவரே ஜீவனோடு நிற்கும்படி செய்தீரே. ஆண்டவரே எத்தனையோ பேருக்கு இல்லாத ஒரு ஸ்லாக்கியம் இந்த கால வேளையில இந்த ஆராதனையில அப்பா உம்மை உயர்த்தும்படியாக அன்பான தேவ பிள்ளைகளை கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அப்பா தகுதி இல்லாத பாத்திரம் தான், ஆனாலும் தேவரீர் நீர் எங்களை மறக்கவில்லை ராஜ். அப்பா செங்கடலை பிளந்த தேவனே, மேக ஸ்தம்பமாக வந்தவரே, அக்கினி ஸ்தம்பமாக நீர் எங்களோடு வந்தீரப்பா. எத்தனையோ நாட்கள் அப்பா இருளான பாதைகள் அப்பா, இருளான சூழ்நிலைகள் ஆண்டவரே உம்முடைய வெளிச்சம் எங்களை காத்து கொண்டது ராஜா. ஆண்டவரே எங்களை தப்புவித்தீரே ராஜா. நன்றி செலுத்துகிறேன் அப்பா. எங்களை மூடி மறைத்து கொண்டீர் ராஜா. ஆண்டவரே சேதம் வராதவர் எங்களை பாதுகாத்து கொண்டீர். இழந்து போகாதவர் எங்களை பாதுகாத்து கொண்டீர் ராஜா. ஓ நன்றி ராஜனே, நன்றி தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே, வல்லவரே, உம்மை துதிக்கிறோம். ரிபதலக சந்தரபோ திடலரபனி மனந்தரரே ரிபதமர கந்தலரபோ ஓ ரபஷந்தல மரகரபோ சந்தலரே. We praise your name, O Lord. Oh, we will lift your name on high. Oh, we lift your name. தகப்பனே நன்றி என்று சொல்வதை தவிர எங்களுக்கு ஒன்றுமில்லை. எங்களே தருகிறோம் ராஜாய். இந்த இருதயத்தை பாரும், உகந்த பாத்திரமாக மாற்றும். எத்தனை பேர் இந்த காலவேளையில can you say that I'm giving it to you, O God. ஆண்டவரே எல்லாவற்றையும் I'm giving it to you, O God. Change me, O God. Change me. Do something new inside me, O God. ஆண்டவரே I want to walk in a different person in the new year, O God. With the heart of thanksgiving. அன்பான தேவ பிள்ளைகளே, சிறிய காரியத்திலோ நன்றி உள்ள ஒரு இருதயத்தோடு நம்ம இருக்கிறோமா? சிறிய காரியங்களிலும் ஹல்லேலூயா. எத்தனை விதமான தடுமாற்றத்திலையும் எத்தனை விதமான எண்ணங்கள் போன போக்கில் நம்ம நின்னோம். ஆனால் தேவன் நம்மை நேசித்து கொண்டு
அன்பாக பார்த்து கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இந்த நிமிடம் வரைக்கும் ஜீவனோடு நிறுத்தி வைத்திருக்கிறார். யோசித்து பாருங்க, வருடம் துவக்கின காலத்தில் இருந்தவர்கள் இன்று இல்லை. எத்தனையோ காரியங்கள் உலகத்தில் என்னென்னமோ நடந்து கொண்டு இருக்கும் பொழுதும் உனக்கு சேதம் வராது, நான் பாதுகாத்துக் கொள்வேன் என்று சொன்னவர், உன்னை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னவர், உன்னை நினைவோடு எப்பொழுது நினைத்து கொண்டிருக்கிறேன் என்றவர், அவருடைய கரங்களிலே உன்னை மூடி மறைத்து கொண்டேன் என்றார். அனுதினமும் தண்ணீரை பாய்ச்சி உன்னை வளர்த்து வருவேன் என்று சொன்ன தேவன் அத்தகைய விதமாக நம்மை இந்த நேரத்திலும் அவர் நமது மீது கருணையோடு நடத்தி வந்தாரல்ல. கரங்களை உயர்த்தி 2 நிமிடம் I want everyone to just thank God. நான் சொல்லி நீங்க பண்ணக்கூடாது. When somebody has given you something, you have a heart of gratitude. 10 குஷ்டரோகிகள் ஒரே ஒருத்தன் தான் திரும்பினா, மற்றவங்க யாரும் காணும். ஒரே ஒருத்தன் திரும்பினா. இந்த காலை வேளையில் அந்த திருமண மகனை போல நம்ம எல்லாரும் இருக்கட்டும். நன்மை வந்தாலும் உம்மை துதிப்பேன் ராஜா. என் சோதனைக்குள் நான் நடந்து போனாலும் உம்மை துதிப்பேன். என் கண்கள் உம்மை நோக்கி பார்க்கும். உம்மை மட்டுமே நான் காண்பேன். எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உம்மை உயர்த்துவேன். எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த காலவேளை சொல்ல முடியும், எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உயர்த்துவேன். I'll only look unto you, O God, nothing else. நான் எதையும் நான் பார்க்க மாட்டேன் ராஜா. Only you, O Master. Hallelujah. Such a gracious God. Such a wonderful God. யோசித்து பாருங்க, நீங்க எப்படி இருந்தீங்க 12 வாரம் முன்னாடி, இன்னைக்கு நீங்க எப்படி நின்று கொண்டு இருக்கிறீங்க. Hallelujah. அன்பான தேவ ஜனமே, பொன் வெள்ளி பணமோ அது உன்னை பரலோகத்தின் வாசலுக்கு கூட அதன் பக்கத்தில் கூட எடுத்துன்னு போக முடியாது. உன் இருதயம் தேவனோடு பார்த்து உறவோடு நிற்கும் பொழுது, உன்னை ஆயத்தத்தோடு நிற்கும்படியாக கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த கால வேளையில் அநேகருக்கு ஒரு பெரிய ஸ்லாக்கியம். போன வருட துவக்கத்தில் இந்த வருட துவக்கத்தில் இருந்ததை நான் என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் இன்னைக்கு ஆண்டவரே உம்மோடு நெருங்கி நிற்கும்படியாக வரும்படி செய்த கிருபைக்காக நன்றி. உம்முடைய அற்புதம் என் வாழ்க்கையில் அநேக காரியத்தில் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, என் கண்களுக்கு தெரியாத விதமாகவே நீர் அற்புத விதமாக நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். There were secret things that the Lord is continuously doing. Hallelujah. அதை நம்ம அறிந்து கொள்ளாம நம்ம ஒரு சில காரியங்களுக்கு நடைபெற வேண்டும் என்று நினைத்து கொண்டு நின்று, ஆண்டவரே நீர் இது என்ன கொடுக்கலன்னு சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒருவேளை இந்த கால வேளையில் அத்தகைய நினைவோடு நீங்கள் நிற்பீர்களானால் கர்த்தரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே எது வந்தாலும் எது நடைபெற்றாலும் உம் சத்தத்தின்படி என்னை நடத்தி வந்தீரே, நன்றி செலுத்துகிறேன். Hallelujah. Can you say that? உம்முடைய சித்தத்தின்படி என்னை நடத்தி வந்தீங்கப்பா, என்னை நடத்தி வந்தீங்கப்பா. எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். என்னை பலப்படுத்துங்க. அந்த சிந்திய ரத்தத்தினால ஒரு விஷயம் என்னை கழுவி சுத்திகரிங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. எண்ணங்கள், நினைவுகள், என்னுடைய இருதயம், என்னுடைய முற்றிலுமாய் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். நீர் கழுவி என்னை சுற்றிகரியும். துதி, கன, மகிமை அனைத்தும் உமக்கு எடுக்கிறேன் நல்ல தயவுள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. உட்காருமாக. உங்கள் அனைவரையும் இந்த கால வேளையில் உயிர் தெழுந்த ராஜாதிராஜன், ஆமென், உயிர் தெழுந்த ராஜாதிராஜன் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஸ்லாக்கி அந்த கால வேளையில் அவருடைய சமூகத்தில் இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளோ தடுமாற்றம் இருந்தாலும் கர்த்தர் நம்மளை பலப்படுத்துகிறார். ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு நின்று கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நீ வெட்கப்பட்டு போவதில்லைன்னாரு. ஆமென். ஹல்லேலூயா. நீ மரண இருளில் எந்த சூழ்நிலை நீ நடந்தாலும் கோலு மூணு தடி முனை பாதுகாத்துக்கணும். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் அதை உணர்ந்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா. என் தேவன் நல்லவர். எத்தனை பேர் இந்த காலவெளியில் சொல்ல முடியும்? என் கர்த்தர் நல்லவர். என் கர்த்தர் என்னை எல்லாவற்றையும் பாதுகாத்து கொண்டார். என் தேவைகள் எல்லாம் சந்தித்தவர். ஆமென். ஹல்லேலூயா.
நேராக தேவனுடைய வார்த்தைக்கு சொல்லுவோம். ஹalleluya. இந்த காலை வேளையில் கர்த்தர் என்னோடு இடைப்பட போகிறார். The Lord is going to speak to me. Amen. How many of you believe that the Lord is going to speak to me? Hallelujah. I call upon the man of God for this hour. Hallelujah. Be in expectation. The word of God is going to speak to you, going to touch your heart. Amen. Hallelujah. அது மட்டும் இல்லை, be a person that you will yield and give yourself to the Spirit of God. Whatever the word convicts you, whatever the word speaks to you, be a humble person. Amen. Praise God. Praise God. Hallelujah. Amen. God is good. Hallelujah. And all the time, God is good. What a wonderful God we serve. Amen. Thank you. We love the 11 people who joined us to church this morning. God be with you. Amen. Hallelujah. We thank God for the 15 people who joined us. Praise God. Amen. Amen. Thank you for those 25 people who joined us this morning. Hallelujah. Praise be to God. Amen. Can we say amen? God is good. And every time and every day, God is good. Hallelujah. It shouldn't be so difficult for that to come out of our heart and come out of our mouth. It's a natural response that God is good. Amen. Hallelujah. What a faithful God we serve. Thank you, Jesus. It's a gift that we're able to live and see and be here with God's family. Amen. நம்ம வாழ்ந்து இங்க எல்லா தேவ ஜனங்களையும் பார்க்கிறது வந்து தேவன் கொடுத்த ஒரு நல்ல ஈவாக இருக்கிறது. It's a gift. Hallelujah. Amen. Somebody say gift. Amen. Hallelujah. Hallelujah. Somebody say thank you, Jesus. I'm still here. Amen. Amen. 12 months, I'm still here. Hallelujah. Amen. 12 months is going to finish, but I'm still here. Amen. Amen. I'm still fighting. I'm still running the race. Amen. Grace is still operating in my life. Amen. Hallelujah. Hallelujah. I'm still alive in this place. Amen. I still have a vision that I'm running towards. Amen. I still have strength in my hand. Amen. How many of you believe that this morning time? How many of you believe that this morning time? Only if you are glad to be in the house of God, I want to invite you to stand up with me. Please feel free to sit. Please feel free to sit down. We don't want to force you, but if you are glad to be in the house of God this morning time, don't look at anybody else. I would like you to stand up and just give a moment to just raise your hand and say, thank you, Jesus. Amen. Maybe some of you do not understand what I have been through for these past 12 months. It's only because of the grace of God that I am standing here, that I'm alive in this place. Hallelujah. Somebody believes that this morning time, only because of God's grace that I am standing here this morning. Come on and raise your hand and say, yes, thank you, Lord Jesus. Thank you for your presence this morning time. Thank you for your grace this morning time. Thank you for filling my life this morning time. Thank you for being with my family this morning time. I am not waiting for anybody next to me. I am not waiting for anyone. I am waiting for Jesus to work in my life this morning. Hallelujah. How many of you are glad to be in the house of God? Amen. So with that joy, can we say God is good? And all the time. Amen. Thanks be to Jesus. Hallelujah. Let's take a minute to wish somebody beautiful next to you and just say good morning. God bless you. It was nice to see you this morning. Amen. Welcome them to church even as you are standing to open your Bibles. Let's open up our Bible to Hebrews chapter 12 verses 2. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். If we have our Bibles and if we are ready, let's say amen. We're still waiting. Shall we say amen? Amen. Hebrews chapter 12 verse 2. Let's all read together. Looking to Jesus, the founder and perfecter of our faith, endured the cross, despising the shame, and is seated at the right hand. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆமென். Amen. The word of God says in English, looking to Jesus, the founder and the perfecter
of our faith. 1ஆம் வசனத்தில் இருக்கிறது, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக் கடவோம். So it's in verse 1 in Tamil and verse 2 in English, but can we say that together? Founder and perfecter of our faith. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி. Hallelujah. Hallelujah. Let's close our eyes in prayer. Heavenly Father, Lord Jesus, we thank you for this morning time. Even as we're going to listen to your word, we ask that your presence will work in our life. Help us to understand your word. Let your word speak to us today morning. In the name of Jesus, we pray. Amen. You may all take your seats. Looking to Jesus, the founder and perfecter of our faith. Amen. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி. Somebody say author, story writer. Amen. Jesus is writing your story. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய வாழ்க்கையின் கதையை எழுதுகிறவராக இருக்கிறார். Hallelujah. Hallelujah. This 2024, so many different chapters have been happening in our life. Amen. இந்த 2024ஆம் வருடம் அநேக விதமான அத்தியாயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் கடந்து விட்டது. So many different stories have been happening in our life. Amen. அநேக விதமான கதைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்தது. So many different new chapters, so many different closed chapters. Amen. அநேக புதிய அத்தியாயங்கள், அநேக முடிந்த அத்தியாயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்தது. So many different people we have met in 2024. அநேக புதிய ஜனங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம சந்தித்தோம். But still, through all of this story book of our life, Jesus has been faithful. Amen. Amen. Hallelujah. நம்மளுடைய வாழ்க்கையின் எல்லா விதமான அத்தியாயங்களிலும் பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் உண்மை உள்ளவராகவே அவர் இருந்தார். His mercy has been in our life. அவருடைய இரக்கம் நம்ம வாழ்க்கையில் இருந்தது. His grace has been in our life. Amen. அவருடைய கிருபை நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்தது. His strength has been in our life. அவருடைய பலம் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்தது. Are you all with me this morning time? Amen. Don't get distracted here and there. Are you with me this morning? Amen. Jesus has been with you since Jan till the end of the year. Amen. இந்த வருடம் துவங்கினது முதல் இன்று வரைக்கும் தேவனுடைய கிருபை நம்ம கூட இருந்தது. His presence has always been with us. Amen. அவருடைய பிரசன்னம் எப்பொழுதும் நம்ம கூடயே இருந்தது. No matter where we went from Jan to December, the presence of God always followed us. Hallelujah. நம்ம எங்கு கடந்து சென்றாலும் எப்பொழுதும் அவருடைய பிரசன்னம் நம்ம கூடயே இருந்தது. This morning time, even as you are entering the new year very soon, God wants to remind you that that is God, is writing your story. Amen. Amen. Hallelujah. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மளுக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால் வருகிற வருடத்திலும் உங்களுடைய வாழ்க்கையின் கதையை நானே எழுதுகிறவராக இருப்பேன் என்று. God is writing your story. Amen. Amen. தேவன் நம்மளுடைய வாழ்க்கையின் கதையை அவர் எழுதுகிறவராக இருக்கிறார். He is writing new chapters in your life. Amen. Amen. நம்மளுடைய வாழ்க்கையில் பல புதிய அத்தியாயங்களை அவர் எழுதுகிறவராக இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Just imagine if we had the authority to write our own story. ஒருவேளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள், நம்மளுடைய வாழ்க்கையின் கதையை எழுதுகிறவர்கள் நம்மளாக இருந்தால். Thank God only Jesus has that authority. Amen. Amen. Hallelujah. ஆண்டவருக்கு மட்டுமே அதிகாரம் இருப்பதற்காக அவருக்கு நன்றி. What I noticed, not just in my life but also in our church family's life, whenever we talk, whenever we speak to each other, the real story is not in the chapter, it's in between the chapters where we learn, where our character is changed, where we overcome problems and challenges. That's where real change happens in our life. Amen. Hallelujah. நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் மட்டுமல்லாமல் நம்மளுடைய சபையில் சில பேர்கிட்ட பேசுகிற நேரங்களில் கூட பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கதையில் அல்ல, அந்த கதையின் மத்தியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய குணாதிசயங்கள், நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணுகிறோம், அது எல்லாவற்றிலும் தான் அந்த கதை ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. Amen. God is writing your story this morning time. Amen. Amen. கர்த்தர் இந்த காலை வேளையில் நம்மளுடைய வாழ்க்கையின் கதையை அவர் எழுதுகிறவராக இருக்கிறார். He is working in your life this morning time. Amen. நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் செயல்படுகிற தேவனாக இருக்கிறார். Come on, look to somebody next to you and say, God is writing your story. Amen. பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து சொல்லுங்கள், கர்த்தர் உங்களுக்காக வாழ்க்கையின் கதையை அவர் எழுதுகிறவராக இருக்கிறார். Hallelujah. Philippians chapter 2 verses 13 says, for it is God who works in you to
act in order to fulfill His purpose. Amen. அமேன் ஹalleluya. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, ஏனெனில் தேவனே நம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். Hallelujah. In between all of these stories that God is writing, there is only one question that Jesus is asking, not only to the church, but to you as an individual. He is asking, can you surrender all to me? அமேன் ஹalleluya. இந்த காலை வேளையில எல்லா கதையும் எழுதுகிற தேவனாக இருக்கிறவர் இந்த காலை வேளையில் நம்ம சபைக்கு மட்டுமல்லாமல் நம்ம ஒவ்வொருத்தங்க கிட்ட கேட்கிறார், Can you surrender all to me? எல்லாவற்றையும் எனக்கு நீ கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கிறாயா என்று. Somebody say surrender. Amen. Somebody say surrender. Amen. Tap the person next to you and say surrender. Hallelujah. Hallelujah. This morning time God is asking you, before you enter this new year, can you surrender all to God? ஆமென். இந்த 2025 வருடத்திற்கு போவதற்கு முன்பாக எல்லாவற்றையும் நீர் எனக்காக ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளாக நீங்கள் இருப்பீர்களா என்று. My dreams, my worries, my vision, my family, my businesses, my job, everything, God, this morning I surrender to you. ஆமென். என்னுடைய கவலைகள், என்னுடைய குடும்பம், என்னுடைய பிசினஸ், என்னுடைய வேலை எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்கிறேன் என்று. Because in 2024 I have already seen, the more I work, the more problem I am experiencing. 2024 வருடத்துல நான் அதிகமா உழைக்க எனக்கு அதிகமான பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது. This morning time, God, we need your strength in our families. Amen. இந்த காலை வேளையிலே எங்களுடைய குடும்பத்தில் உம்முடைய பலம் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. We need your strength in our church. Amen. எங்களுடைய சபையிலே உம்முடைய பலம் எங்களுக்கு போதுமானதாக இருக்க வேண்டும். We need your strength in our home, in our business, in our job. Amen. எங்களுடைய வேலையில, வீட்ல, எங்களுடைய பிசினஸ்ல உம்முடைய பலம் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. We need Jesus this morning time. ஆமென். இந்த காலை வேளையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு போதுமானவராக இருக்க வேண்டும். We need to surrender all to God. எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். And the more you surrender to God, the more your life starts to change. ஆமென். நீங்கள் அதிகமாக உங்களுடைய வாழ்க்கையை அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை பார்க்க முடியும். There's something different about you entering a season of your life and saying, God, this whole month I'm going to give myself to you. I surrender all to you, Lord Jesus. ஆமென். அந்த புதிய சீசனுக்குள்ளாடி போகும்போது எல்லாவற்றையும் உமக்கு நான் ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்கிறேன் என்று நம்ம சொல்ல வேண்டும். This morning time we're going to see 4 characters of people who have surrendered their life to God. ஆண்டவருக்காக தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த 4 பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நம்ம இந்த காலை வேளையில் தியானிக்கலாம். And we're going to see what happens when you surrender your life, what will happen in our life. Amen. ஆமென். அப்படி நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் நடைபெற போகிற மாற்றத்தை நம்ம இந்த காலை வேளையில் தியானிக்கலாம். Amen. The first thing when you surrender to God, you start to trust him 100%. Amen. Hallelujah. இந்த காலை வேளையில் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம அதிகமாக விசுவாசிக்கிற ஒரு கிருபை நமக்கு கிடைக்கும். Amen. Amen. The first thing we're going to see is God prepares a way when there is no way. Amen. Amen. முதலாவதாக வழியே இல்லாத சூழ்நிலைகள் வழியை உருவாக்குகிற தேவனை குறித்து நம்ம தியானிக்கலாம். Somebody say God prepares a way. ஆமென். தேவன் நமக்காக வழியை ஆயத்தம் பண்ணுகிறவராக In இருக்கிறார். Exodus chapter 14 verses 3 we seeing that the Israelites were running away from the Egyptians, and it's a story that everybody here is familiar with. Even as they were running, we're seeing that a verse where Pharaoh is saying to the sons of Israel, what is he saying to them? In verse number 3, if we read in English, it says, Pharaoh is saying they are wandering aimlessly in the land, the wilderness has shut them in. யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்துல இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் ஓடின பொழுது வசனம் என்ன சொல்கிறது என்றால் அவர்கள் தேசத்தில் திகைத்து திரிகிறார்கள், வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது என்று. As we continue in the chapter in verse number 9, we're seeing that the Pharaoh was chasing the Egyptians, chasing the Israelites till the end with his chariots and with his army. Amen. அப்படியாக தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் வீரர்களோடும் அவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை துரத்தினார்கள் என்று. And we all know that the Israelites have come to a full stop in that runaway.
நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த ஓடின பாதையில் ஒரு இடத்தில் அவர்கள் எல்லாம் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்தார்கள். And where do they stop? They stop at the sea. Hallelujah. அப்படி ஓடி அவர்கள் வந்து அவர்கள் நின்ற இடம் எது என்றால் சமுத்திரம். And this morning time we look and think about how those Israelites would have felt, how those people would have felt, how those mothers or fathers or those children or those individuals would have felt, knowing that there is no way out, everything before me is not clear. It's a full stop. ஆமென். இந்த காலை வேளையில நம்மளால நன்றாக புரிந்து கொள்ள முடியும் அங்க இருந்தக்கூடிய இஸ்ரவேல் ஜனங்கள் தாய்மார்கள் எல்லாரும் எப்படி விதமான ஒரு சூழ்நிலையில் அவர்கள் யோசித்துக் கொண்டிருப்பார்கள் என்று. அவர்களுக்கு முன்பாக சமுத்திரம் இருக்கிறது, தப்பி செல்ல வழியே இல்லாத சூழ்நிலையில் அவர்களுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியும். And just when every road is finished, அந்த சாலை அந்த வழி தீர்ந்து விட்டது, all the roads are finished, எல்லா வழியும் முடிந்து விட்டது, Jesus opens the waters. Amen. ஆமென். தேவன் அங்கு ஒரு 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 தண்ணீரை அவர் வந்து உருவாக்கினார். This morning time may it be a reminder for everybody who is sitting over here, இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மளுக்கு எல்லாம் ஞாபகப்படுத்துகிற காரியம் என்னவென்றால், that if you do not know where the road is going to go in 2025, இந்த 2025 வருடத்தில் என்னுடைய வழி எங்கு போகிறது என்று எனக்கு தெரியவில்லை என்றால், God is opening up some waters in your life. Amen. ஆமென். ஹalleluya. கர்த்தர் சில பாதைகளை நம்மளுக்காக அவர் திறக்கிறார். He is preparing a way when there's no way. Amen. வழியே இல்லாத இடங்களில் கர்த்தர் வழியை உருவாக்குகிற தேவனாக இருக்கிறார். He is a God who is working heavily in your life. Hallelujah. கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் செயல்படுகிற தேவனாகவே அவர் இருக்கிறார். So that his name may be glorified. Amen. அதனால் அவருடைய நாமம் மகிமைப்படுவதற்கு ஏதுவாக. Hallelujah. Hallelujah. So this morning time he is inviting you for one thing. Trust him 100%. ஆமென். இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மை உற்சாகப்படுத்தி அவர் கூறுகிற காரியம் என்னவென்றால், கர்த்தரை நாம் முழுமையாக முழு இருதயத்தோடு அவரை நாம் விசுவாசிக்க வேண்டும். Somebody open your mouth and say trust him. Amen. ஆமென். எல்லாவற்றிலும் அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளாக. Come on, look to the person next to you and say trust him. Hallelujah. Hallelujah. We see the second thing is that the impact of small actions. இரண்டாவதாக நம்ம கற்றுக்கொள்ள போகிற காரியம் என்னவென்றால், ஒவ்வொரு சின்ன செயல்களிலும் உருவாகக்கூடிய அந்த ஒரு தாக்கத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். When God starts using you and when you surrender your life to God, every action has an impact. Amen. ஆமென். ஹalleluya. கர்த்தர் நம்மை பயன்படுத்துகிற வேளையில் ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம செய்கிற வேளையில் ஒவ்வொரு செயல்களிலும் ஒரு தாக்கம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். We're introduced to a character called Ananias in Acts chapter 9 verses 10 to 18. அப்போஸ்தலருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 10 முதல் 18 வரைக்கும் வாசிக்கும் பொழுது அங்கே அனனியா என்கிறதான ஒரு கேரக்டரை நம்ம பார்க்கிறோம். And he is being instructed by the Lord தேவனால் அவனுக்கு எப்படி ஒரு அறிவிப்பு உண்டாகிறது என்றால், to go and meet Saul, who is now called Paul. பால் என்கிற அந்த சவுலை நீ போய் பார்க்க வேண்டும் என்கிறதான ஒரு அழைப்பு வருகிறது. Because there is some important encounter that Jesus wants to do in Saul's life. Amen. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சவுலுடைய வாழ்க்கையில் அவர் இடைப்படும்படிக்கான ஒரு காரியம் அங்கு இருந்தது. Are you with me this morning time? And God is telling Ananias, this is your job, you need to go and visit this Saul. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனனியா கிட்ட சொல்கிறார், நீ போய் சவுலை நீ சந்திக்க வேண்டும் என்று. And in verse 13 we're seeing Ananias' response. He's saying, but Lord, I have heard about this character. I've heard about this Saul. He's the sort of person who will start killing Christians even if he sees them. அந்த 13ஆம் வசனத்தில் அனனியா தேவனிடத்தில் சொல்லுகிறார், இவன் வந்து ஒரு எருசலேமில் உள்ள அநேக பரிசுத்தவான்களை கொலை செய்தவன் என்று பொல்லாங்கானதை செய்தான் என்று அவன் வந்து தேவனிடத்தில் சொல்லுகிறான். And then in verse number 15 God replies with one word. He says go. Amen. ஆனால் 15ஆம் வசனத்தில் தேவன் சொல்லுகிறார், நீ போ என்று. He says go. நீ போ. What happens after Ananias goes? After he goes and sees Saul. அப்படியாக அந்த வார்த்தையை கேட்டு அனனியா போய் சவுலை சந்திக்கிறான். He goes and touches him and prays for him. அவனை தொட்டு அவனுக்காக ஜெபிக்கிறான். And then in verse number 18 we are reading, Saul was blinded on his way to Damascus. தமஸ்குக்கு போற வழியிலே சவுல் என்பவன் வந்து குருடனாக்கப்பட்டான் என்று நம்ம வாசிக்கிறோம். And this unholy, rude and aggressive character called Saul was immediately healed. ஆமென். ஒரு பொல்லாதவனாக இருந்த அந்த சவுல் வந்து உடனடியாக அந்த இடத்தில் அவன் குணமாக்கப்பட்டதை நம்ம வந்து பார்க்கிறோம். Verse number 18 we read that not only was he healed but he was also baptized.
ஆமென் ஹalleluya 18ஆம் வசனத்தில் பார்க்கிறோம் அவன் பார்வை அடைந்தவன் மட்டுமல்லாமல் அவன் ஞானஸ்நானம் பெற்றவனாக அவன் இருக்கிறான். Not only was he baptized, he became a very great preacher. ஆமென் ஹalleluya அவன் ஞானஸ்நானம் பெற்றவன் மட்டுமல்லாமல் ஒரு மிகப்பெரிய பிரசங்கியாக அப்போஸ்தலனாகிய பவுல் மாறுகிறார். Are you with me this morning time? ஆமென். In 2025, God is encouraging you to never underestimate the impact of small actions. ஆமென் நம்மளுடைய வாழ்க்கையின் செயல்களில் வரக்கூடிய தாக்கத்தை நம்ம குறைவாக மதிப்பிடக்கூடாது என்பதை நம்ம புரிந்து கொள்ள No வேண்டும். matter how difficult of a character Saul was, Ananias obeyed God and did a small action and went to pray for him. ஆமென் சவுல் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் அனனியா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் போய் அவனுக்காக ஜெபிக்கிறவனாக இருந்தான். And because he prayed for him, the impact of that action is that today we have many books written by this character called Paul. Amen. And we have many preachings that have happened by Paul and many mission work that has started for God's kingdom because of Paul through Ananias. ஆமென் ஹalleluya அந்த அனனியா என்பவன் செய்த ஒரு சிறிய செயலினால் தேவனுக்கு கீழ்ப்படிந்ததனால பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் வந்தார். அவர் ஒரு பிரசங்கியாக மாறினார். அநேக நிருபங்களை எழுதினார். இன்றும் பல மிஷனரிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு அனனியா செய்த ஒரு சிறிய ஆக்ஷன் தான் அதற்கு ஒரு காரணமாக இருந்தது. Somebody say small action. Come on, look to somebody next to you and say small action. Don't underestimate that this morning time. Amen. ஆமென் நம்ம வாழ்க்கையில் செய்கிற அந்த சின்ன காரியங்களை நம்ம குறைவாக நம்ம எப்பொழுதுமே மதிப்பிட கூடாது. Small acts of obedience. தேவனுக்காக கீழ்ப்படிக்கிற அந்த குணம். Small acts of love. Amen. ஆமென் மற்றவர்களை நேசிக்கிற அந்த குணம். No, small acts of love. அன்பாக செயல்படுகிற அந்த காரியங்கள். சிறிய காரியம். Small acts of kindness. Amen. ஆமென் இரக்கத்தோடு இருக்கக்கூடிய அந்த சின்ன குணாதிசயம். Are you with me this morning time? ஆமென் Saul was a very difficult person. We just read that in the verse. நம்ம வாசித்த வசனத்தை போல சவுல் என்பவன் பாத்தீங்கன்னா அவன் புறஜாதிகளை துன்புறுத்துகிறவனாக இருந்தான். There might be many Sauls in your own family. Hallelujah. நம்மளுடைய குடும்பத்துல கூட பல சவுல்களை நம்ம ஒருவேளை பார்க்கலாம். And there's many Sauls in your own workplace. Amen. நம்மளுடைய வேலை ஸ்தலங்களில் அநேக சவுல்களை நம்ம பார்க்கலாம். God is calling you to be like an Ananias and do small acts of kindness that can change their life. ஆமென் ஹalleluya கர்த்தர் இந்த காலை வேளையிலே அனனியாவை போல நம்ம அழைக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில் அன்பாக இரக்கத்தோடு செய்கிற சில மாற்றங்களுக்காக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். If a small act of obedience can change the course of Christianity, ஆமென் இந்த ஒரு கீழ்ப்படிகிற அந்த ஒரு சின்ன தன்மை இந்த கிறிஸ்தவத்துல இவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என்றால் then this morning time the small act of obedience can completely change your life. Amen. ஹalleluya இந்த காலை வேளையிலே கர்த்தருக்காக கீழ்ப்படிகிற அந்த ஒரு சின்ன ஆக்ஷன் நம்மளுடைய வாழ்க்கையை அது மாற்றிவிடும். Small acts of love can completely change your marriages. Amen. ஆமென் நம்மளுடைய திருமண வாழ்க்கையில நம்ம செயல்படுகிற அந்த சின்ன அன்பு அதுல ஒரு மாற்றம் அது நம்மளுடைய திருமண வாழ்க்கையை மாற்றிவிடும். Small acts of obedience can change the way you are parenting your children. Amen. ஆமென் கீழ்ப்படிகிற அந்த சின்ன மாற்றம் நம்மளுடைய பிள்ளைகளை வளர்க்கிற விதத்தில் அதுல ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். Small acts of forgiveness can completely change the way you are living your life. Amen. நம்மளுடைய மன்னிக்கிற தன்மை கூட பாத்தீங்கன்னா அது நம்மளுடைய வாழ்க்கையை அது நம்மை மாற்றிவிடும். This morning time every Saul needs an Ananias in their lives. Amen. ஆமென் ஹalleluya இந்த காலை வேளையில ஒவ்வொரு சவுல்களுக்கும் ஒரு அனனியா தேவைப்படுகிறார். God has put you as a messenger of good news, of kindness, of love to spread that obedience to the people around you. Amen. ஆமென் இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மை அன்பை கொடுக்கிறவர்களாக இரக்கத்தை கொடுக்கிறவர்களாக மன்னிக்கிறவர்களாக அப்படிப்பட்டவர்களாக நம்மை அவர் நியமித்து இருக்கிறார். Somebody say small acts of love. Amen. No matter how difficult that person is, you reflect Jesus. Amen. ஆமென் அந்த மனிதர்கள் எப்படிப்பட்ட கடினம் இருதயம் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி நாம் இயேசுவை பிரதிபலிக்கிற ஜனங்களாக இருக்க வேண்டும். Are you with me this morning time? ஆமென் Everybody has difficult days. Amen. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் கஷ்டமான பாதைகள் உண்டு. We all have difficult days of work, difficult days at home. Amen. வேலைகளில் கஷ்டங்கள் வீடுகளில் கஷ்டங்கள் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் உண்டு. Sometimes we itself will become like a Saul. Hallelujah. சில நேரங்கள் நம்மளே சில வேலைகளில் சவுலாக நம்ம மாறி விடுகிறோம். We need an Ananias in our home, in our family, in our marriage to come and say, hey, listen, I want to obey God no matter how rude the situation is.
I want to spread the love of Jesus to you. ஆமென் Amen. ஹalleluya அப்படிப்பட்ட வேளைகளில் ஒரு சவுல் தேவைப்படுகிறார் ஒரு இரக்கத்தை ஒரு அன்பை ஒரு கீழ்ப்படிதலை வெளிப்படுத்தி அந்த வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு அனனியாக்கள் தேவைப்படுகிறார்கள் அப்படியாக இருக்க வேண்டும் நாம். Somebody say small acts, big impact. ஆமென் Amen. ஆமென் Hallelujah. So this 2025, even as you are entering this wonderful year, may you be encouraged to always do small acts of goodness by God's grace. ஆமென். Amen. இந்த 2025ஆம் வருடம் உற்சாகப்படுத்துகிற காரியம் என்னவென்றால் நம்ம எங்கு போனாலும் ஒரு அன்போடு இரக்கத்தோடு செயல்படுகிற ஒரு சின்ன ஆக்ஷன்ல செயல்படுகிற ஒரு பிள்ளைகளாக நம்ம இருக்க Let's வேண்டும். continue reading the characters who we're going to see. So Genesis chapter 29 verses 32, we are seeing a character called Leah. Amen. ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் லேயாளை குறித்து நம்ம பார்க்கிறோம். Leah loved her husband Jacob a lot. லேயாள் தன்னுடைய கணவனை மிகவும் நேசித்தாள். Even though she had issues with her own sister Rachel, அவளுடைய சொந்த சகோதரி ராகேலின் கூட அவளுக்கு சில பிரச்சனைகள் இருந்தாலும் and throughout her difficult marriage season, அவளுடைய அந்த கடினமான அவளுடைய அந்த திருமண வாழ்க்கையில் God teaches her to praise in all circumstances. Amen. எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனை எப்படி துதிக்க வேண்டும் என்று தேவன் அவளுக்கு கற்றுக் கொடுத்தார். In verse number 32, we are seeing that Leah was pregnant and she had a son, and the son's name was called Reuben. And she says, I've named him Reuben because maybe now my husband will love me. லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார், இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள். Verses number 34, she continues to be pregnant and she has another son, the third son, and she says that I've called the son Levi because maybe now again my husband might have a chance to love me. 34ஆம் வசனத்தில் அவள் மறுபடியும் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று மூன்றாம் குமாரனுக்கு லேவி என்று பெயரிட்டு இப்பொழுது என்னோடு என் கணவர் சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டாள். And in a situation where in her own home she was unable to receive some love, அவளுடைய சொந்த வீட்டிலே அன்பை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு ஒரு கடினமான சூழ்நிலையில் அவள் இருந்தாள். Leah understood that the secret to happiness was not in the son or in the husband loving her, but it was her reaction to praise the Lord. ஆமென். லேயாள் கற்றுக்கொண்ட ஒரு காரியம் என்னவென்றால் அன்பு என்பது பிள்ளைகளிடத்திலோ இல்ல கணவர்களிடத்திலோ கிடைக்கிறது என்பது அல்ல, நாம் தேவனுக்கு செலுத்துகிற துதி என்பதை அவள் புரிந்து So in கொண்டாள். verse number 35 her language changed, and we will read that in verse number 35. She gave birth to another son and she called him Judah, and this time she said, I will praise the Lord. ஆமென். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். Amen. Amen. God wants to remind you that this morning time the happiness is not coming through people or through relationships or through Amen. circumstances in your life. Amen. We need to change just our thinking, just like how Leah did. She said, ultimately I have to praise God. ஆமென். Amen. ஹalleluya. இந்த காலை வேளையில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால் சந்தோஷம் என்பது நம்ம சந்திக்கிற ஜனங்களோ நம்மளுடைய பிள்ளைகளோ அப்படி என்று நம்ம இல்லாமல் எல்லாவற்றிலும் தேவனுக்காக துதிகளை செலுத்துகிறது தான் மிகப்பெரிய சந்தோஷம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். It's not that I am not receiving love. அது என்னவென்றால் நான் அன்பை பெற்றுக்கொள்ளவில்லை என்ற அர்த்தம் அல்ல. It means that whether I receive love or not, I will always show love because I'm praising God. ஆமென். Amen. நம்ம அன்பை பெற்றுக்கொண்டாலும் கொள்ளாவிட்டாலும் நாம் அன்பு செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும், ஏனென்றால் நாம் தேவனை துதிக்கிறவர்களாக Come on, tap இருப்பதினால். to the person next to you and say, show love. Amen. ஆமென். Hallelujah. ஹalleluya. Why? Because you have to praise God. Amen. ஆமென். Come on, look to the person next to you and say, praise God. Hallelujah. Open your mouth and say, praise God. ஆமென். நாம் ஏன் அன்பு செலுத்த வேண்டும் என்றால் நாம் தேவனை துதிக்கிற ஜனங்களாக இருப்பதனால் நாம் நேசிக்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். Amen. Sometimes you might be feeling that God, I'm always giving, but nothing is coming in my life. ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், நான் அதிகமாக அன்பை செலுத்துகிறவனாக இருக்கிறேன், ஆனால் மற்றவர்களிடத்தில் எனக்கு அன்பு கிடைக்கவில்லை என்று யோசிக்கலாம். Leah in her first pregnancy and second pregnancy and third pregnancy, she always said, maybe now my husband might love me. அவளுடைய முதல் கர்ப்பத்தில், இரண்டாவது கர்ப்பத்தில், மூன்றாவது கர்ப்பத்தில் என் கணவன் என்னை நேசிக்க மாட்டாரா என்று அவள் But in the எதிர்பார்த்தாள். fourth pregnancy, she understood the secret was, I have to always praise God. Whether what happens in my life or not,
she called her son Judah. Amen. ஆமென். ஆனால் நான்காவது கர்ப்பமாகும் பொழுது அவள் நினைத்தால் என்ன சூழ்நிலை இருந்தாலும் நான் தேவனை துதிக்கிறவளாக இருக்க வேண்டும் என்று தன் மகனுக்கு யூதா என்று அவள் பெயரிட்டாள். Somebody open your mouth and say, Judah. ஆமென். I will always praise God. Amen. ஆமென். Hallelujah. Hallelujah. Whether there is peace at my work or not, I will praise God. ஆமென். என்னுடைய வேலை ஸ்தலங்களில் எனக்கு சமாதானம் இருக்கோ இல்லையோ நான் தேவனை நான் துதிக்க வேண்டும். Whether there's peace in my ministry or not, I will always praise God. என்னுடைய Amen. ஊழியங்களில் சமாதானம் இருக்கிறதோ இல்லையோ நான் எப்பொழுதும் தேவனை நான் துதிக்க வேண்டும். Whether there is peace in this world or not, I will always praise God. Amen. இந்த உலகத்தில் சமாதானம் இருக்கிறதோ இல்லையோ நான் எப்பொழுதும் தேவனை நான் துதிக்க வேண்டும். Because the more I praise, the more my life is being changed. Amen. ஹalleluya. நான் அதிகமாக துதிக்கும் பொழுது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உருவாகும். And the more my life is being changed, I am changing the people around me. Amen. ஹalleluya. என்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக மாற்றங்கள் வரும் பொழுது என்னை சுற்றி இருக்கிறவர்களையும் நான் மாற்றுகிறவர்களாக நாம் இருக்கிறோம். So tap the person next to you and say, always praise God. Amen. ஆமென். எல்லாவற்றிலும் தேவனை துதிக்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். Shake them a little bit if they're going down and say, Judah, amen, always praise God. ஆமென். யூதா எப்பொழுதும் தேவனை நாம் துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். Hallelujah. ஹalleluya. And lastly, we see in 1 Kings 1 ராஜாக்கள் chapter 17 verses number 7 17ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல that we're seeing a land in a situation where the river has dried up. அந்த ஆறு வற்றி போகிற அந்த ஒரு கதையை நம்ம அதில் வாசிக்கிறோம். And in verse number 8, the word of God goes to a character called Elijah. எலியா என்கிற அந்த மனிதனுக்கு தேவனுடைய வார்த்தையை பார்க்கிறோம் நாம். And in verse number 9, he says, go to the place called Zarephath, நீ சாரிபாத் என்கிற ஊருக்கு நீ எழும்பி போ என்கிற வார்த்தையை கேட்கிறான். where your food is awaiting you. அங்கே உன்னை பராமரிக்கும்படி அங்கு உனக்கு நான் கட்டளையிட்டேன் என்று. What Elijah doesn't know, that when he is going to Zarephath, there's somebody already there who is going through a very different situation. அவன் அந்த சாரிபாத்துக்கு போகிறதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா அங்கே இருந்தவங்க கூட ரொம்ப ஒரு கடினமான சூழ்நிலைக்கு மத்தியில் அவங்க கடந்து சென்றார்கள். The lady and her son was ready to finish and end their life. Amen. அந்த விதவையும் தன்னுடைய மகனும் தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளுகிற ஒரு தருணத்தில் அவர்கள் இருந்தார்கள். They were in their last stage. All they had was little bit of bread and oil. ஆமென். அவர்களுக்கு இருந்தது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிடி மாவும் கொஞ்சம் எண்ணெயும் தான் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்தது. Amen. Amen. They were in their last resource. அவங்களுக்கு இருந்த அந்த காரியங்கள் அந்த ரிசோர்ஸ் எல்லாவற்றிலும் இந்த இறுதியான ஒரு தருணத்தில் அவர்கள் இருந்தார்கள். Somebody say முடிந்து விட்டது. Amen. Amen. Right before the end comes, God sends Elijah. Amen. Amen. Hallelujah. அந்த முடிவு வருவதற்கு ஒரு சில தருணத்திற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா தேவன் எலியாவை அவர் அங்க அனுப்புகிறார். In that zero situation, God sends a solution in their life. Amen. ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா தேவன் அங்க ஒரு சூழ்நிலையை அவர் உருவாக்குகிறார். Amen. This morning time, God wants to remind you that even as you're entering 2025, God is powerful enough to meet you in that zero situations of your life. Amen. Hallelujah. அந்த 2025ஆம் வருடத்துல ஒன்றுமே இல்லாத அந்த முற்றுமே ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில தேவன் சூழ்நிலைகளை உருவாக்குகிற தேவனாக இருக்கிறார் என்று இந்த காலை வேளையில கர்த்தர் நமக்கு சொல்கிறார். Just as you are preparing to close this chapter, just as you are thinking it's completely the end, God is sending an Elijah to your home. Amen. Amen. Hallelujah. எல்லாமே முடிந்து போய்விட்டது, இந்த அத்தியாயமே முடிந்து போகிற சூழ்நிலை என்று நினைக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக ஒரு எலியாவை அவர் அனுப்புகிறார். Amen. He's reminding you that I can still perform miracles in your life. Amen. Amen. கர்த்தர் இந்த காலை வேளையில் நமக்கு ஞாபகப்படுத்துகிற காரியம் என்னவென்றால் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் என்னால் ஒரு அற்புதத்தை செய்ய முடியும் என்று. I can still perform miracles in those empty jars that you have at home. Amen. உங்களுடைய வாழ்க்கையில் இந்த உங்களுடைய வீடுகளில் தீர்ந்து போய் இருக்கக்கூடிய பாத்திரங்களில் இன்னும் என்னால் அற்புதத்தை செய்ய முடியும் என்று கர்த்தர் இந்த காலை வேளையில் சொல்கிறார். Amen. Are you with me this morning time? Amen. When the whole world is worrying about what's going to happen tomorrow, God is already filling up your home, filling up your family, filling up your businesses. Amen. And preparing a way when there is no way. Amen. Amen. இந்த உலக மனிதர்கள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்கும் பொழுது கர்த்தர் நம்மளுடைய வீடுகளில் நம்மளுடைய குடும்பங்களிலும் முடிந்து போனதை எல்லாவற்றையும் அவர் நிரப்புகிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். Just when you thought it was about to come to an end, God is sending a solution in your life this morning time. Hallelujah. Amen. Hallelujah. கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஒரு சொல்யூஷனை அவர் உண்டு பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். Hallelujah. Hallelujah.
இருக்கிறார். And with that, we finish with one truth, that God is writing your story. ஆமென், ஹalleluya. ஒரே ஒரு சத்தியத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையின் கதையை அவர் எழுதுகிற ஒரு தேவனாக He இருக்கிறார். is writing a masterpiece. Amen. ஆமென், ஹalleluya. அவர் அந்த மாஸ்டர் பீஸ் நம்மளுடைய வாழ்க்கையின் அதை எழுதுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். Just when you are worried how things are going to work out, God is saying, I'm preparing a way when there is no way. Hallelujah. காரியங்கள் எப்படியாக இருக்குமோ என்று யோசிக்கும் பொழுது வழியே இல்லாத சூழ்நிலைகள் வழியை உருவாக்குகிற தேவனாக அவர் இருக்கிறார். No matter what's happening in my life, I know that Jesus has taken care of my next steps. Amen. என்னுடைய வாழ்க்கையில் என்ன சூழ்நிலைகள் வேண்டும்னாலும் இருக்கலாம், அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்க தேவன் வல்லமை உள்ளவராக God இருக்கிறார். is strengthening you and strengthening your families. Hallelujah. ஆமென். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். All you have to say is, God, I surrender my life to you. Hallelujah. ஆமென். நம்ம சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம், என்னுடைய வாழ்க்கையை நான் உமக்கு ஒப்புவிக்கிற ஒரு பிள்ளையாக இருக்கிறேன் என்று. God will work it out. Amen. ஆமென். தேவன் நம்மளுக்காக செயல்படுவார். Come on, tap to the person next to you and say, God is working. Hallelujah. ஆமென். God is working. Amen. ஆமென். He is an amazing and faithful God. Hallelujah. ஆமென். அவர் மிகவும் ஆச்சரியமும் உண்மையும் உள்ள ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். Hold on to God this morning time. ஆமென். எல்லாவற்றிலும் தேவனையே பற்றிக் கொண்டிருக்கிற ஜனங்களாக நம்ம இருக்க வேண்டும். Nobody else is going to be walking with you. Amen. ஆமென். நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம கூட யாருமே வர முடியாது. And when you finally stand in that place and when you're seeing Jesus face to face, you will say, God, I trusted you. I love you, Lord Jesus. Amen. நம்ம இங்கிருந்து போய் அங்கு நின்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் பார்க்கும் பொழுது நம்ம சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், அப்பா நான் உங்களையே நான் விசுவாசித்து உங்களையே நான் பற்றிக் கொண்டேன் என்று. Well, let us all stand up and இருக்கிற இடங்களில் நாம் எழும்பி நிற்போம். let's give thanks to God for this morning time, what He has spoken in our life. தேவன் நம்மளுக்கு கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்காகவும் இந்த காலை வேளை நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்பு தகப்பனே ராஜா, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு இடைப்பட்டீர். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை வந்ததற்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னம் அசைவாடியதற்கு நன்றி. இந்த காலை வேளையில் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் நீர் செய்ததற்காகவும், அந்த புதிய வருஷத்துக்குள் நாங்கள் கால்களை வைக்கும் பொழுது ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எங்களை வழி நடத்த போவதற்காகவும், ஆண்டவரே எல்லாவற்றிலும் ஒரு புதியதாக நாங்கள் மாறும்படியாக கர்த்தர் எங்களை மாற்றுவதற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை எங்கள் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம். கர்த்தருடைய விருப்பத்தின்படி எங்களை ஆசீர்வதித்து எங்களை உருவாக்கி எங்களை வழி நடத்தும். விசேஷமாக ஆண்டவரே, இந்த வருகிற வாரம் முழுவதும் உங்களுடைய பிரசன்னம் எங்கள் பிள்ளைகளோடு போகும் இடங்களிலும் இருக்கும் எல்லா இடங்களிலும் வேலை ஸ்தலங்களிலும் உங்களுடைய கிருபை இறங்கட்டும். தேவைகள் சந்திக்கப்படட்டும். துதி கன மகிமை அனைத்தும் மக்கள் ஏறெடுக்கிறோம் நல்லதாய் உள்ள பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்னுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் கிறிஸ்து திரும்ப வர வரைக்கும் நம்மோடு இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah.